வணக்கம். நம்ம ஜீவா சினிமாவில் விடுதலை இரண்டாம் பாகத்தினுடைய ட்ரெய்லரில் சில முக்கியமான குறியீடுகள் இருக்கு. அந்த குறியீடுகளை நீங்கள் மேலோட்டமாக பார்த்தாலே கவனிக்கலாம். இருந்தாலும் அந்த குறியீடுகளுக்கு பின்னணியில் உள்ள அரசியல் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்து சொல்லப்போம். விஜய் சேதுபதி, நம்ம சூரி இவர்களுடைய நடிப்பில் விடுதலை பாகம் 2 வந்திருக்கு. முதல் பாகம் முழுவதும் பரட்டா சூரியனுடைய கான்செப்ட், ஒரு காவல்துறையில் நேர்மையாக இருக்க போராடுகின்ற ஒரு மனசாட்சி உள்ள கதாபாத்திரமாக சூரி கதாபாத்திரம். அவர் கண் முன்பே அப்பாவிகள் நிர்வாணப்படுத்தப்படும் போது ஒன்றும் செய்ய முடியாமல் அவ்வளவு இயல்பாக அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அவர் போலீஸ்காரராகவும் இருந்தார். அந்த சிஸ்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறாரு. விஜய் சேதுபதியை காட்டி கொடுக்க தான் ட்ரை பண்ணுறாரு. ஆனாலும் போலீஸ் தப்பு செய்துங்கிற விஷயத்தையும் அவரால் தடுக்க முடியல. ஆனால் மனம் வெதும்புகிறார். ஐயா விட்டுருங்கய்யா விட்டுருங்கயான்னு அவர் கெஞ்சுறது, நான் பிடிச்சி கொடுத்துருவேங்கிறது, அந்த வாத்தியார்கிட்ட போய் ஐயா உங்கள்கிட்ட தாங்க ஐயா வந்துருங்கய்யா வந்து சரணடைஞ்சிருங்கயான்னு அவர் பிடிச்சிக்கிட்டே பேசுறதுலாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் விடுதலை பாகம் 1 முடிவடைந்திருக்குது. என்னடா பிடிச்சிட்டாங்க விஜய் சேதுபதி, இனி என்ன நடக்கும், ஐயோ சூரி காட்டி கொடுத்துட்டாப்லையே, அப்போ இனி எப்படியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது விடுதலை பாகம் 1 முடிந்த உடனே சில காட்சிகள் காமிப்பாங்க. அதாவது விஜய் சேதுபதி நிர்வாணமாக அப்படி உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு சமம்ங்கிற உணர்வே எல்லா ட்ரெஸ்ஸையும் அவுத்தோடு தான் வருது இல்லைங்கிற மாதிரி ஒரு டைலாக் பேசுவார். படம் முடிய போகிறப்ப சில கிளிப்பிங்ஸ் அதெல்லாம் நம்ம விடுதலை பாகம் 2 அந்த காட்சியை நம்ம எதிர்பார்க்கலாம். விடுதலை பாகம் 2 எப்படி இருக்கும்? முழுக்க விஜய் சேதுபதி ஏன் வாத்தியாராக மாறினார், அந்த கதாபாத்திரத்துக்கு ஏன் வந்தார்? படத்தின் முதல் காட்சியில் ஒரு மிகப்பெரிய கோரமான ரயில் விபத்து ஏற்பட்டது. இந்த ரயில் விபத்தை இந்த வாத்தியார் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் சொல்லப்பட்டது. அப்படி ஒரு ரயில் விபத்தை பண்றவர் மக்களுக்கான அரசியலை பேசுபவராக இருக்க முடியுமா? அப்பாவி மக்களை கொலை செய்து விட்டு மக்களுக்கான அரசியலை அவர் பேசுகிறாரா? இந்த மாதிரியான விமர்சனங்கள் அந்த படம் வந்தபோது வந்தது. என்னதான் மக்கள் விடுதலைப்படை, தமிழர் உணர்வு, இடதுசாரி, நக்சல் பாரின்னு பேசினாலும் மக்களின் அடிப்படை உரிமைகளுக்காகவும் நில உடைமை சமுதாயத்திலிருந்து விடுபடுவதற்காகவும் நிலக்கிழார் பண்ணையார்களுடைய எதேச்சதிகார நடவடிக்கை எதிராகவும் தான் அந்த தத்துவங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. அதை விட்டு தான் அந்த அந்த இயக்கங்கள் உருவாச்சு. கடைசி பார்த்தா இவங்களே ட்ரெயினை கொழுக்கிறாங்களே, அப்போ இதுக்கு என்ன பதில் இருக்கு? ட்ரெயினை கொழுக்கலாமா? இப்போ இந்த பயங்கரவாதத்தை வந்து புரட்சின்னு சொல்ல முடியுமா? இடதுசாரி சிந்தனைன்னு சொல்ல முடியுமா? தமிழ் தேசிய உணர்வுன்னு சொல்ல முடியுமா? எல்லா உயரிய கொள்கைகளையும் பேசிட்டு கடைசியில் ட்ரெயினை கவிழ்த்துட்டாங்களே அப்படிங்கிற விமர்சனமும் கேள்வியும் விடுதலை பாகம் 1 தொக்கிக்கிட்டு இருந்தது. இப்போ விடுதலை பாகம் 2 ட்ரெயின் கவிழ்க்கப்பட்டது ஏன், எதனால், யாரால், யாருக்காக, இதுக்கான பதில் கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த படத்துக்குள்ள போற எல்லாருக்குமே இருக்கு. ஓகேவா? அந்த கொஸ்டின் என்னை மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகே, அப்புறம் ஏன் அவர் இந்த நிலைக்கு வாத்தியாருங்கிறாங்களே, ஸ்கூல் டீச்சரா இருந்தாரா, எதனால வாத்தியாருங்கிறாங்கிறது விஷயம் வரும். அப்புறம் இந்த விடுதலை பாகம் 2 வெளிப்படையாக அந்த சிவப்பு துண்டு, அதாவது ஒரு எம்எல் மூவ்மெண்ட்டினுடைய கதை தான் இது. ஒரு நக்சல் பாரி, ஒரு மார்க்சிய லெனினிய சிந்தனையாளருடைய கதை தான். அவர் எப்படி மக்களுக்கான அரசியலை பண்ணையார் அழித்தொழிப்புல அரசால் தேடப்படும் குற்றவாளியாக மாறுகிறார் அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இது எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்த கலிய பெருமாள், தமிழரசன் அவர்களை பற்றிய கதைங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அந்த படம் முதல் பாகமே தந்துருச்சு. வாத்தியாருன்னு சொல்லும் போது வாத்தியாருன்னு சொல்லாதையா, நம்ம சிஎம் பேர் வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக்கை வந்து அந்த படத்திலேயே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்தது அப்படிங்கிறத வெற்றிமாறன் சொல்லாமல் சொல்லுகிறார். அப்புறம் இந்த படத்திலையும் வந்து படத்தில் தொடக்கத்தில் இருந்தே சில விஷயங்கள்லாம் வருது. அதில் வந்து ஒரு டைலாக் வருது, என்னை மாதிரி படிக்காத ஒருத்தன் தான் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்ததுனால தான் இன்னைக்கு நீ நல்ல இடத்துல இருக்க. இதோடைய அர்த்தம் என்னன்னா, வடவர் ஆதிக்கத்தால் தமிழர்களுடைய வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டது, தமிழர்களுடைய பொருளியல் சூழல் பாதிக்கப்பட்டது, தமிழர்களுடைய தொழில் அமைப்பு, தமிழை தொழிலாளி ஆவதும் தமிழை முதலாளி ஆவதையும் தடுக்கப்பட்டாங்க. இப்படி இந்தி திணிப்பு, வடவர் திணிப்பின் காரணமாக எவ்வளவோ இன்னல்களை தமிழ்நாடு சந்தித்தது. அதையெல்லாம் போக்குவதற்கு போராடியதன் விளைவாகத்தான் இன்று இந்தி இல்லாத மாநிலமாக, சுயமரியாதை மிக்க மாநிலமாக நம்ம மாநிலம் மாறி இருக்கு. வேலைவாய்ப்பில் தன்னிறைவாக இருக்கிறோம், கல்வியில் நல்ல முன்னேறிய மாநிலமாக இருக்கிறோம். இன்னைக்கு சூட்டு போட்டுக்கிட்டு எல்லாரும் கெத்தா இருக்கும், படித்தவங்களா இருக்கும், ஆங்கிலத்தில் பேசக்கூடிய நாவன்மை உடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு படிக்காதவர்கள் அன்று இந்திய எதிர்ப்பு போராட்டம், டால்மியா சிமெண்ட் பேர் எதிர்ப்புக்காக போராட்டம், இதெல்லாம் பண்ணதனுடைய விளைவு தான் அப்படிங்கிறத குறியீடா சொல்லும் என்னும் ஒரு டைலாக் வருது. அந்த ட்ரெய்லர்ல பார்த்தீங்கன்னா அந்த சீன் உங்களுக்கு தெரியும். நாங்களாம் போராடணும், நீங்க நல்லா இருக்கீங்க. இது வந்து இன்னொரு பக்கம் சொல்லலாம், இது கலைஞர் செஞ்ச போராட்டமாச்சே, கள்ளக்குடி போராட்டமாச்சே, தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தல் என்றாலே கலைஞர் தான் நினைவுக்கு வருவாரு. எம்ஜிஆரே ஒரு படத்துல வந்து அந்த வரியை வச்சிருப்பாரு, தண்டவாளத்தில் தலை வைத்து தமிழுக்காக உயிர் கொடுக்கிற கூட்டம் இது அப்படின்னு எம்ஜிஆர் கலைஞரை பாராட்டி பாட்டு போடுவாரு. அப்ப இப்ப இவ்வளவு ஓப்பனா கலைஞர் செஞ்ச ஒரு தியாகத்தை சொல்லி
அவர் தமிழுக்காக, தமிழர் உரிமைக்காக செஞ்ச தியாகத்தை நினைவுபடுத்தும் விதமா ஒரு வரியை அந்த படத்துல வெற்றிமாறன் வைத்திருக்கிறார் என்றால் இதற்கு பின்னால் ஏதோ ஒரு அரசியல் குறியீடு இருக்கு. படத்துல பார்க்கும்போது தான் அது திமுகவை சொல்றாரா, கலைஞரை சொல்றாரா, அவரை வேற எதற்காக இப்படி ஒரு வசனம் வைக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும். ஓகே, அடுத்து இந்த படத்தில் மக்களுக்காக உழைக்கிறவன், சாதி ஒழியணும்னு நினைக்கிறவங்க, வர்க்க சிந்தனை, உழைப்பாளருக்காக நிற்கிற எல்லாரும் நம்ம முன்னெத்தி ஏறு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வருது. இது அடிப்படையில் விடுதலை பாகத்திலேயே அது நமக்கு தெரிஞ்சு இது ஒரு முற்போக்கு சிந்தனை, புரட்சிகர சிந்தனை உள்ள படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஹைலைட்டான வசனம் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. இந்நேரம் என்னடா அந்த டயலாக் வரல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. என்ன டயலாக்? தத்துவம் இல்லாத தலைவன் பின்னாடி தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க, வெறும் ரசிகர்கள் தான் இருப்பாங்க. அதனால் இந்த நாட்டிற்கு எந்தவித முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிற ஒரு டயலாக் வந்து இந்த படத்தில் வரும். இது என்ன சொல்றாங்க? ரசிக குஞ்சுகளால் இந்த நாட்டுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. சினிமாவில் வரக்கூடிய நடிகர்கள் 10 பேரை அடிக்கிறத பார்த்துட்டு தலைவா நீ தான் தலைவா அந்த நாட்டை ஆளணும் அப்படிங்கிற ஒரு ரசிகர் குஞ்சால் இந்த நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர்களால் இந்த நாட்டில் ஒருவித முன்னேற்றமும் வராது. அந்த விசில் அடிக்கிற ரசிக குஞ்சும் அடிப்படை அறிவில்லாமல் இருக்கிறாங்க. அவனை வச்சு மூலதனமாக்கி இந்த ரசிக மனநிலையை சந்தையாக்கி அரசியல் நம்ம தலைவராகி முதலமைச்சர் ஆயிடுவோன்னு யாராவது நினைச்சாலும் அவங்களுக்கு பலன் வறுமை ஒழிய இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இந்த மாநிலத்திற்கும் எந்தவித பலனும் இல்லை அப்படிங்கிற அரசியலை பேசுகின்ற டயலாக்கை ஹீரோ துணிச்சலாக பேசுகிறார். இதுல என்னங்க இருக்கு? இதுல என்ன பெரிய விஷயமானா இதில் 2 விதமான குறியீடுகள் இருக்கிறது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த டயலாக்கு பின்னாடி 2 குறியீடு இருக்கு. என்ன குறியீடு? முதல், பொட்டில் அடிச்சாப்புல இந்த டயலாக் யார் அடிக்குதுன்னா விஜய தான். நடிகர் விஜய் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு தத்துவமும் தெரியாது, ஒவ்வொரு கொள்கையும் தெரியாது. இடதுசாரி, வலதுசாரி, திராவிடம், மாநில சுயாட்சி, பார்ப்பன எதிர்ப்பு, ஆதரவு, பண்பாட்டு படையெடுப்புக்கு எதிரான அரசியல், தமிழ் தேசியம், ஈழ அரசியல், தமிழக வாழ்வாதார அரசியல், பொருளியல் அரசியல், முதலாளித்துவம், இந்த தன்மையில் அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இது குறித்து எதுவும் தெரியாத நடிகர். 52 வயசு ஆனவுடனே இது நாள் வரைக்கும் 200 கோடி சம்பாதிச்சிட்டோம், நிறைய ரசிகர்கள் தங்களுடைய ரத்தத்தையும் உழைப்பையும் வேர்வையும் சினிமா டிக்கெட்டை கொடுத்து நம்மளை வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வச்சுட்டான், இந்த ரசிகர்களை அப்படியே ஓட் பேங்கா மாத்தலாங்கிற எண்ணத்துல வந்திருக்காரு. இந்த மாதிரி தத்துவமே இல்லாத ஒரு ஆள் இங்க வர்றதும் அவரை தலைவரா ஏத்துக்கிட்டவன் கண்டிப்பா தொண்டர்களா இருக்க முடியாது. தத்துவம் இல்லாதவன் தலைவனும் கிடையாது, அவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டவன் தொண்டனாகவும் இருக்க முடியாது. ரசிக குஞ்சுகள், விசிலடிச்சா குஞ்சுகள். விஜய் அப்படி கையை தூக்குனா, காலை தூக்குனா, டான்ஸுக்கு ஸ்டெப்புக்கு விசிலடிச்சு கைத்தட்டி வாவ் சூப்பரா பண்றாருன்னு கைத்தட்டக்கூடிய பொலிட்டிக்கல் கூட்டம். இவர்களால் நாட்டுக்கு முன்னேற்றம் வராது. உண்மையான தலைவர்களை அவர்களால் கண்டறிய முடியாது. பகுத்தறிவு புரட்சினா என்னன்னு தெரியாது. அப்ப சினிமாவில் வரக்கூடிய சினிமா கவர்ச்சினால வரக்கூடியவர்களால் இந்த நாட்டுக்கு எந்த பலனும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த விஜய் சேதுபதி ரொம்ப ஓப்பனா டயலாக்கா பேசுறாரு. வெற்றிமாறன் அப்படி ஒரு டயலாக் வச்சிருக்காரு. ஸோ இந்த டயலாக் விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த நிலையில் விடுதலை 2 வருது. ஓப்பனா நடிகர்களால் இந்த நாட்டுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. தமிழரசன், கலிய பெருமாள் மாதிரி எத்தனையோ மக்களுக்காக போராடினவெல்லாம் நடிகன் கிடையாது, அவனுக்கு கவர்ச்சி கிடையாது, அவனை பார்த்தோன்னா அந்த விசிலடிக்கிறவன் யாரும் கிடையாது. எளிமையா ஒரு கைலி கட்டிட்டு வந்தான், சவுப்பு துண்டை போட்டு நான் காட்டிலையும் மேட்லையும் ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தான், மக்களுக்கான அரசியலை பேசினா, பண்ணையார் அழித்துழிப்பு அரசியலை பேசினா, அவங்கெல்லாம் அந்த மக்களுக்காக சிந்தித்த தலைவர்கள், போராளிகள்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா எதுவுமே இல்லாம டூயிட் பாடிட்டு 50-51 வயசு வரை எந்த சமூகத்தை பற்றி கவலை இல்லாம திடீர்னு வந்து நான் தான் முதலமைச்சர், உங்களுக்கு அது தரேன் இது தரேன்னா அவனை இட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவனை தலைவனா ஏத்துக்கிறான் பாருங்க, இவங்களிட்டு ஒரு இது இல்லைன்னு நான் சொல்லலை. வெற்றிமாறன் இந்த படத்துல குறியீடா சொல்லியிருக்காரு. இப்போ இது நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றிமாறன்ட்ட நீங்க விஜய தான் சொல்லியிருக்கீங்களானா, அந்த படத்துல எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த விஷயம் வந்திருக்கு. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் இந்த படம் வருது. அப்படி என்றால் வெற்றிமாறன் இதில் யாரை தாக்குகிறார் என்றால் எம்ஜிஆரையும் தாக்குகிறார் என்பதுதான் உண்மை. ஏன்னா எம்ஜிஆர் திரைத்துறையிலிருந்து வந்தவர், எம்ஜிஆர் மீதே இந்த விமர்சனம் இருந்தது, திரை கவர்ச்சியில் வந்திருக்காரு. ஸோ எம்ஜிஆரினுடைய திரை கவர்ச்சி, அதை பார்த்து விசிலடிக்கிற ரசிக குஞ்சுகளே உங்களால் நாடு முன்னேற்றம் அடையாது. ஏனென்றால் எம்ஜிஆருக்கு ரசிகர்களாக இருந்தவர்கள் தொண்டர்களாக மாறினாங்க. அவர்கள் யாருன்னா பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட மக்கள், விவசாய பெருங்குடிகள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சாதியால் ஒடுக்கின்ற மக்கள், வர்க்க நிலையால் ஏழையாக இருக்கின்ற அப்பாவி மக்கள் தான் எம்ஜிஆர் ரசிகர்களாகவும் தொண்டர்களாகவும் இருந்தாங்க. அவங்களால அந்த நாட்டுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு வெற்றிமாறன் சொல்ல வராரா அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த 2 விஷயங்களும் இதில் இருக்கிறது. அதை நம்ம ஒரு பொலிட்டிக்கல் சினிமா அப்சர்வரா நான் இந்த 2 விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ அரசியலுக்கு வந்து இருக்கக்கூடிய விஜயை பார்த்து ரசிக குஞ்சுகளா உங்களால ஒன்றும் நடக்காது என்று வெற்றிமாறன் சொல்கிறாரா,
அல்லது 80களிலும் இப்படிதான் ரசிக குஞ்சுகள் இருந்தாங்க. ஏன்னா எம்ஜிஆர் ரசிகர்கள் மீது திமுக மேடையில் அடிக்கடி வைக்கப்பட்ட விமர்சனம் விசிலடிச்சா குஞ்சுங்க அப்படிங்கிற பேர். மதுரை முத்து, மதுரை மாநகராட்சியின் முதல் மேயர் முத்து வந்து அந்த விமர்சனத்தை அடிக்கடி மேடையில் வைப்பார். எம்ஜிஆர் ரசிகர்களை பார்த்து இவங்கெல்லாம் விசிலடிச்சா குஞ்சுங்க அப்படின்னா சிந்திக்க தெரியாது, எம்ஜிஆர் வெள்ளையா இருக்காருன்னு ஓட்டு போடுவாங்க, அழகா இருக்காருன்னு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கிண்டல் அடிச்சு திமுக மேடையில் பேசுவது வழக்கம் 72, 77கள். அதை பேஸ் பண்ணி ஒரு நக்சல்பாரி சிந்தனையில் ஒரு புரட்சிகர சிந்தனையாளர்கள் அடிப்படையில் எம்ஜிஆர் ஒரு சினிமா நடிகர், அவர் பின்னாடி போறீங்க, இந்த அரசு பயங்கரவாத அரசு, நக்சல்பாரியை ஒடுக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அரசியலை நான் பேசியிருக்கிறேன் வெற்றிமாறன் சொல்கிறாரா என்று தெரியவில்லை. படம் பார்த்தாதான் தெரியும். ஆனால் 80களில் நடப்பதனால் அது எம்ஜிஆரை சொல்வது என்றே நாம் நினைத்துக் கொள்வோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு வெளிப்படையா நடிகர் அரசியலை விமர்சிப்பதால் விஜயையும் போற போக்கில் ஒரு டிச் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு நினைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் 100க்கு 100 விழுக்காடு இல்லை, 100க்கு 1000 விழுக்காடு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, கலைஞரை பெருமைப்படுத்துற விதமான வசனமும் வருது, கள்ளக்குடி போராட்டத்தை சொல்ற மாதிரி. ஸோ இந்த படத்தில் அன்றைய திமுக அதிமுகவினுடைய மனநிலை, அரசியல், எம்ஜிஆர் கலைஞர் விமர்சனம், நக்சல்பாரி அமைப்புகளை எப்படி திராவிட கட்சிகள் பார்த்துச்சு, ஆளும் வர்க்கம் பார்த்துச்சு, காவல்துறை எப்படி அணுகுச்சு, மக்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, இதில் யாருக்கு பலன் யாருக்கு பாதிப்பு, இது கடைசியில் என்ன மாதிரியான தீர்வை தந்தது, இது எப்படி புரிந்து கொள்ளணும், இதுக்கெல்லாம் விடை தரும் விதமாக இந்த விடுதலை பாகம் 2 அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த எதிர்பார்ப்பை கூட்டும் வகையில் தான் விடுதலை பாகம் 1 முடிவடைந்தது. விடுதலை பாகம் 2 இந்த ட்ரெய்லர்லையும் நமக்கு அந்த மாதிரியான ஆர்வம், எதிர்பார்ப்பை தூண்டும் விதமாக அமைச்சிருக்காரு வெற்றிமாறன். வாழ்த்துக்கள். படம் வந்தோன்னு பார்ப்போம். படம் வந்தோன்னு இன்னும் கூடுதலான பார்வைகள், விமர்சனங்கள், பாராட்டுகள், திறனாய்வுகள், பல விஷயங்களுக்கு பதிலும் கிடைக்கும். இளையராஜாவினுடைய பாடல் விடுதலை முதல் பாகத்தில் இருந்துச்சுன்னா அதே மாதிரி இந்தியா அற்புதமான பாட்டு இருக்கு. அந்த பாடல் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது குறித்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படம் விடுதலை பாகம் 2 விடுதலையினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்க எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி ஒரு ஆர்வத்தை தூண்டும் விதமாக இந்த ட்ரெய்லர் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். வெற்றிமாறன் அவர்கள் எத்தகைய புரட்சிகர கருத்துக்களை சொல்லியிருக்கிறார், சினிமா கவர்ச்சியை சாடி இருக்கிறார், என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து வெள்ளித்திரையில் முழுசா பார்த்துட்டு இன்னும் முழுமையா ஆழ அகலத்தோட நம்ம விமர்சிக்கலாம். இது போன்ற சினிமா விமர்சனங்கள், சினிமா குறித்த பார்வை, திறனாய்வுகள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதரவு தான். நன்றி.